ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்ய போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரையிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொன்னாங்கண்ணி இருக்குது. இப்போ நான் வந்து லாங் லீஃபாக இருக்கும், லிட்டில் ஃபிங்கர் சைஸில் இருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை க்ரீன்ஸு. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு தான் இப்போ நான் பொரியல் செய்ய போகிறேன். இது மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி பஞ்சில் வந்து இந்த லீவ்ஸை மாத்திரம் நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. லீவ்ஸை மாத்திரம் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆயில் போர் பண்ணுங்கள். 4 டேபிள் ஸ்பூன்ஸு ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் அரை உளுந்து, புரோக்கன் உருத் தால். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அசஃபட்டோடியா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 to 5 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, தட்டிட்டு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 to 5 பீசஸ்ஸு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கரண்டி போட்டு கிண்டி வேக விடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துருங்க. எனக்கு நல்லா 2 hands ஃபுல் ஆஃப் பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் நம்ம லஞ்ச் ரெசிபி. ஸோ நம்ம சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். பொன்னாங்கண்ணியில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா இதை சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுக்கோங்க. வேணும்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. எனக்கு தேவைப்படலை, ட்ரையாக இல்லை. சிம்மில் போட்டு வேக வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுற சமயத்தில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் அதையும் இதில் சேர்த்து விட்ருங்க. ஜஸ்ட்டு இப்போ இதை ஒரு கிண்டிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் ரெசிபிக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.